மனசை அதுவாக அடங்கணுமே தவிர நம்ம நினைச்சாலும் அடக்க முடியாது. இந்த மனசை அடக்க முடியாதுன்றதுக்கு தாயுமானவரே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் அடங்கா கல்லாதற்கு வாயேன் பராபரமே. மனசோட அடங்க தெரியும், அது அடங்குனா அடங்குற மாதிரி நடக்க தெரியாத உனக்கு வாய் எதுக்குன்னு சொல்லி தாயுமானவர் சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்துல அழகான ஒரு நிகழ்வு. ராவணன் செத்து கிடக்குறான். மண்டோதரி பார்த்துட்டு சொல்லுவா, நீ சின்ன வயசுல இளமையில தவம் தவம்னு சொல்லி சொல்லி காமத்தை அடக்கினாய், அந்த காமமே பின்னாளில் உன்னை பழிவாங்கி விட்டது என்று ராவணன் இறந்து கிடந்த இடத்துல போய் மண்டோதரி சொல்றானா. அப்ப எதையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடக்க முடியாது. அதுவாக அடங்க வேண்டுமே தவிர அதை அடக்க முடியாது. இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, இந்த மனசை வளப்படுத்துவதற்காக, இந்த மனசை செம்மைப்படுத்துவதற்காக, செழுமைப்படுத்துவதற்காக தான் இறைவன் அந்த 5 பொறிகளையும் படைத்தான். மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த 5 பொறிகளையும் இறைவன் எதற்கு படைத்தான் என்றால், மனதை மனமாகிய குளத்தை நிரப்புவதற்காக. குளம் அந்த காலத்துல எல்லாம் பள்ளமா இருந்துச்சு. மேல மழை பெய்ஞ்சது அப்படின்னா மேல் நிலத்துல இருக்கிற மழையெல்லாம் வடிஞ்சு வந்து தண்ணி குளத்துல இருந்துச்சு, குளமும் நிறைஞ்சிச்சு. இன்னைக்கு குளமெல்லாம் நிலத்தை விட மேலாகி போச்சு. அதனாலதான் தூர்வாருங்க இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த மனமான குளத்தை நிரப்புவதற்காக தான் இறைவன் என்ற இயற்கை அந்த 5 பொறிகளையும் படைத்தான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவுல அந்த 5 பொறிகளும் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை நுகரணும், நல்லத மனம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்ப சேர்க்கும் பொழுது இந்த மனம் வளப்படும். அதற்காக படைத்தது அப்படியே ரிவர்ஸ்ல. இங்க மனம் குளம் என்ன ஆயிடுச்சுன்னா அது மேலாயிடுச்சு. மேலாயி வெளியில இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பதில் மனதில் இருக்கிற நல்லதெல்லாம் அந்த 5 கால்வாய்கள் வழியாக வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. மனம் வற்றி வறண்டு விட்டது. அப்ப அந்த பொறிகளை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், எதற்காக பொறிகளை இறைவன் படைத்தானோ அது அங்கு நிறைவாகாமல் போய்விட்டது. அதற்கு நம் வாழ்க்கை முறையும் கால சூழல்களும் தான் காரணம். அப்ப இந்த மனதை வளப்படுத்த, பக்குவப்படுத்த அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குதான் இது போன்ற அமைப்புகளில் இது போன்ற சங்கங்களிலும் அந்த அமைப்புகளிலும் தங்களை இணைத்துக் கொண்டு அதை மீண்டும் 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 வந்து 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 நல்ல விஷயங்களை உள்ளே போட 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 தூர்வாடுறதுங்க. மனச தூர்வாரி அது பள்ளமாக இருக்கும் பொழுது கால்வாய்களாகிய 5 பொறிகளும் செவ்வனை இயங்கும், மனம் வளப்படும். அந்த மனம் வளப்படும் பொழுது மனமயக்கம் அங்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்ப அந்த மனதையும் இந்த தேகத்தையும் மயக்கத்திலிருந்து நீக்குவதுதான் முதல் திரு.